லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மன்னிப்பு தானே கேட்கணும். பரவாயில்ல, நான் கேட்குறேன். மன்னிச்சிடுங்க. வாங்க. ஒரு வழியா போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது. அண்ணி, நான் போய் கதவை திறக்கிறேன், நீங்க வாங்க. என்ன நாத்தம் இது? அண்ணி உள்ள போகாதீங்க. என்னாச்சு நாகு? ஏன் இப்படி உனக்கு கொமடிக்கிட்டு வருது? ஏன் நாகு?
வீட்டுக்குள்ள அப்படி என்னத்த பார்த்த? ஐயோ அண்ணி, வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ நாத்தம் அடிக்குது அண்ணி. ஏதோ செத்து கிடக்குதுன்னு நினைக்கிறேன். செத்து கிடக்கா? ஏய் என்ன சொல்ற? நம்ம வீட்டுக்குள்ளயா? ஆமா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா. அத்தை தான் வேற எதையோ பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். ஐயோ ஐயோ மாப்ள, போகாதீங்க. ஐயோ அந்த நாத்தம் எல்லாம் உங்களால தாங்கவே முடியாது. எனக்கே இப்படி கொமட்டிக்கிட்டு வருதுன்னா அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மாப்பிள்ள இவ மூஞ்சி எவ்வளோ கண்ணாடியில் பார்த்துட்டப்பல இருக்கு, அதனால தான் இப்படி கும்பிட்டு வருது. டேய் வாட்ச்மேன், மாப்ளையே வீட்டுக்குள்ள போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்றாரு. நீங்க என்ன ரெண்டு பேரும் கண்ணு காமிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் முதல்ல வீட்டுக்குள்ள போய் செத்து இருக்கிறது எலியா இல்ல பூனையான்னு பாருங்க போங்க. ஐயோ மேடம், எனக்கு எலின்னா பயங்கர பயம். ஐயோ அது செத்து போயிடுச்சு. அதோட ஆவியை அடிச்சுட்டா. என்ன எலி செத்து கிடக்கா? ஆமா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி எலி வந்துச்சு? அதானே, வீட்டுல எல்லா கதவையும் சாத்திட்டு தானே போனோம் நம்ம ஊருக்கு. அதுக்கப்புறமா எப்படி வீட்டுக்குள்ள எலி வந்து செத்து இருக்கும்? ஐயோ அதான் மாப்ள நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ள எலி செத்து கிடக்கா இல்ல வேற ஏதாவது செத்து கிடக்கான்னு யாருக்கு தெரியும்? உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். ஐயோ அந்த நாத்தம் அப்படியே என் குடல புடுங்கிக்கிட்டு வருது. ஹே வாட்ச்மேன், என்னடா நான் இங்க காட்டு கத்துல கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே நிக்கிறீங்க? உள்ள போங்க, என்ன செத்து கிடக்குதுன்னு தெரியல, தூக்கி வெளியில போடுங்க. போங்கடா. ஐயோ அம்மா இருக்குன்னு யோசிக்காதியா, போயா, இல்லைன்னா அந்த அம்மா என்னையும் வர சொல்லும். ஏய் டிரைவர், உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? நீ உள்ள போய் எலி செத்து கிடக்கா இல்ல நரி செத்து கிடக்கான்னு போய் பாரு போ. இல்ல மேடம், நானே போய் பார்க்கறேன், அவர் இங்கே இருக்கட்டும். ஏய் போங்க பா ரெண்டு பேரும். அடடா மாப்பிள்ள எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த புண்ணாக்கு முட்டையா, ஐயோ இந்த நாத்தம் நாருது, வயிற்றுக்குள்ள கொம்பிட்டு வருது மாப்பிள்ள. யோ நாம கிளீன் பண்ணணுமா? இந்த நாத்தத்தை விட உன் வாய் நாத்தம் தான் தாங்க முடியல. வா என்னன்னு போய் பார்க்கலாம். இதை மொப்பம் பிடிச்சிட்டு வர போகணும். அட தூ. என்ன மயங்கிட்டியா? மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள வெளியில அந்த புண்ணாக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறது, உள்ள நீ டார்ச்சர் பண்ற, நாத்தம் அடிக்குது மாப்பிள்ள. மாப்பிள்ள இதுப்பா எலி கலையில, எலி புழுக்கு எது கலையணும்? உன் பொண்டாட்டி உன் பையனுக்காக நீ இதெல்லாம் பண்ணலாம். நான் எதுக்கு மாப்பிள்ள இந்த கன்றாவி வேலையை பண்ணணும்? கன்றாவியா? பெண் அமுது சுரபியா? சரி நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போ. ஐயோ கோச்சுக்காத மாப்பிள்ள, அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உனக்காக எலி என்ன எலி புழுக்க கூட அல்றேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வா அல்லலாம். யோ எலி அப்படியே அடுப்ப, வெறுங்கையில் வர வந்திருக்க, இங்கே எதுவும் இல்லை. இரு சட்டைகள் டல், நான் பேப்பர் எடுத்துட்டு வரேன். இரு. டேய் என்ன ஆச்சு, எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்கடா. இந்த நாத்த வாயை மூடு. நான் நினைச்ச மாதிரி எலிதான் செத்து கிடந்திருக்கு. ஐயோ இந்த எலி எப்படிதான் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேன், இதோ இந்த ஜன்னல் வழியா தான் எலி உள்ள போயிருக்கும். எல்லாமே இந்த மித்ராவால தான். ஏ மித்ரா, ஒரு வேலைய உருப்படியா உனக்கு செய்யவே தெரியாதா? இப்படிதான் அரைகுறையா நீ செஞ்சு வைப்பியா? என்ன சொல்றீங்க? நான் அப்படி என்ன அரைகுறையா செஞ்சேன்? ஏய் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடி. அன்னைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்பும் போது நீ தானே ஜன்னல் எல்லாத்தையும் மூடுன.
நான் எப்ப மூடினேன்? நீங்க தான். ஏய் சும்மா போய் சொல்லாத. நீ அன்னைக்கு மூடுனத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு நீ ஒழுங்கா இத மூடி லாக் பண்ணிருந்தா எலி உள்ள போயிருக்குமா? ஐயோ இந்த வீட்ல தான் இப்படி எல்லாம் நடக்குது. வேலைக்காரி மாதிரி வச்சிருந்தா தானே இந்த வீடு விளங்கும். நல்ல வேலை வீட்டோட மெயின் டோரை நான் போட்டுட்டு வந்தேன். இவளை நம்பி இதையும் விட்டுருந்தேன்னா ஜன்னல் அரைகுறையா சாத்தின மாதிரி அதையும் அரைகுறையா சாத்திட்டு வந்திருப்பா. திருட எவனாவது ஈஸியா வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருப்பான். இந்த வீட்ல யார எங்க வைக்கணும்னு யாருக்கு தெரியுது? சரி சரி கொஞ்சம் விடுறியா? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இத பெருசுப்படுத்தாம நீங்க எல்லாரும் வாங்க உள்ள போலாம். ஐயோ 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 எங்க போறீங்க எல்லாரும்? எலிய தூக்கி போட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? நீ வீட்டை பினாயில ஊத்தி கழுவுனா தானே அந்த கிருமி எல்லாம் செத்து போகும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஏ டிரைவர், அங்க என்ன கடைசி காரியமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எலிக்கு? அத வர பண்ணணுமா மேடம்? ஏ வெறி ஏத்தாதீங்கடா, ஒழுங்கு மரியாதையா உள்ள வாங்க. என்னம்மா அச்சி வாங்க. என்ன கார்த்தி? எவ்வளவு நேரம் வெளியே நின்னுட்டு இருக்குது? ச்சே. இங்க பாருங்க, நீங்க வீட்டை கழுவுனாதான் நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போக முடியும். என் பையன் வீட்டை கிளீன் பண்ணணுமா? ஆண்டவா, இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கேனே. ஷூ கடவுளே. என்னடா மச மசன்னு நிக்கிறீங்க? போங்க, தொடப்போ ஃபினாயில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க, அங்க இருக்கு பாரு, போங்கடா. ஐயோ, இவனுங்களுக்கு வேலை சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டுது. மாப்பிள்ளை இந்த புண்ணாக்கு மட்டும் மூட்டி அடிக்கணும். ஏய் மித்ரா, நீ என்ன இங்க சூப்பர்வைசர் வேலை பாத்துட்டு இருக்கியா? போ, நீ அவங்களோட சேர்ந்து சுத்தம் பண்ணு. நாங்க எவ்வளவு நேரம் தான் வெளியவே வெயிட் பண்றது? வா, அந்த பேக் வச்சுட்டு அது இருக்க பாரு, தொடப்ப எடுத்துட்டு உள்ள போ. அவங்க தான் போயிருக்காங்கல்ல, இவங்க எதுக்கு? இருங்க மாப்பிள்ள, நீங்க ஒருத்தர். வேலைக்காரங்களை எப்படி வேலை வாங்கணும்னு உங்களுக்கு தெரியல. என்னம்மா மாப்பிள்ளை, நான் துபாயில அந்த வேலை பண்ணணும்னு வச்சுக்கோ, 1 லட்ச ரூபா சம்பளம். யோ, அப்ப துபாயில இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தியா? ஏன் மாப்பிள்ளை, இந்த வேலை பண்றவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்னு நீ சொன்னேன். பாரு, நீ துபாய் ரிட்டர்ன் சென்ட்ல குளிச்சிட்டு வரும்போது எனக்கு தெரியும். வாய மூடு. இங்க கூட இல்ல மாப்பிள்ளை, நான் பொம்பளை உள்ள வந்துரும். குடியா பாருங்க இந்த நல்ல புலி. உங்க அம்மா எப்படி எல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் இந்த வேலை செய்யறதுக்கு யார் காரணமோ அவங்க யோசிச்சு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் கிளம்புறேங்க. ஏங்க இருங்க, முத தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள வராம வாசலோடயே திரும்பி போனா எப்படி சொல்லுங்க? ஒரு 2 நிமிஷம் உள்ள போயிடலாம். இல்ல பரவாயில்ல, இனிமே அடிக்கடி வருவேல. அப்புறம் என்ன, போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிங்க. மா, என்னம்மா? நான் என்னப்பா பண்றது?
மாப்பிள உள்ள சத்தத்தை கட்டியா? வேர்ல்டு வரப்போ அவன் மாற்றி குண்டு போடுற சத்தம்லாம் கிச்சனுக்குள்ளே கேட்குது. அக்கா செம கடுப்பில் இருக்கா. நம்ம எங்கேயோ இருந்தோன்னா நம்மளை தாலியும் தாளிக்க போகிறோம். எப்படியோ சமைச்ச சாப்பாட்டை வாயில் வைக்க முடியாது. பேச ஓடி போயிடலாமா? நான் ஓடுறேன். நீ மட்டும் ஓடி போவியா? இரியா மாம்ஸ் அம்மாயா. மா, உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. வேற வழி இல்லம்மா. நாங்க பண்றதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளோடா சகிச்சுட்டு போறது? டிரைவர் நீங்க, செக்யூரிட்டி நீங்க. பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அதோட இருந்திருக்கணும்ல. அந்த வீட்ல மூட்டை தூக்குறதுல இருந்து கார் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்றீங்க. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னடானா செத்த எலிய தூக்கி போறதுக்கு கூட உங்களை தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம சொல்றதெல்லாம் செய்றீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால எப்பரா இருக்க முடியும்? சூடாவே இல்லை, அப்புறம் எங்கே சொரணே இருக்கும்? இல்லை மாப்பிள, இட்லி சூடாவே இல்லை, அப்புறம் எங்கே சொரணை இருக்குன்னு சொன்னேன். நீ வேற ஏயா? மா புரியுதுமா. நான் மித்ராக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுதாமா ஆகணும். நீ என்னதான் தண்டனைன்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் ஒரு பயனும் கிடைக்க போறதில்ல. மித்ராவோட பேச்சும் செயலும் உன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறி இருக்கு. அவ நம்ம மித்ரா இல்ல வினய். அவ மனசு மாறுவான்னு எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. தேவையில்லாம நீ அந்த வீட்ல அவமானப்படுறியோன்னு தோணுது. எதுமா அவமானம்? கார் ஓட்டுறதும் வீடு கழுவுறதுமா? ஏமா இதெல்லாம் அவமானம் சொன்னா இந்த மாதிரி வேலை செய்யறவங்களை இதை விட கேவலப்படுத்த முடியாதுமா. நான் நீ செய்யற வேலையை குறை சொல்லலப்பா. அந்த நாகு உன்னை நடத்துற விதத்தை சொல்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த அம்மா கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு நிக்க போற? நீ என்னதான் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நின்னாலும் மித்ராவுக்கு உன் மேல கருணைதான் வருமே தவிர மறுபடியும் அந்த காதலும் அன்பும் வராது. அவளோட வைராக்கியத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? உனக்கு புரியுற மாதிரி சொன்னாலும் எல்லாம் என் பையனுக்காக தான் இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அதையே நானும் சொன்னா ஏன் பையன் கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலப்பா. எனக்கு நீ ஒரு பதில் சொல்லு. என்ன மாப்பிள, பதில் சொல்ல முடியல? முடியாது. ஏன்னா அக்கா கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு. அந்த புண்ணாக்கு மூட்டை வேற ஏதோ வஞ்சத்தை நம்ம மேலே லாங் டேர்ம் டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை வாட்டி எடுக்கிறான். டே, உன் நிலம எனக்கு புரியுதுடா. மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் யாராலேயோ ஆபத்து இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பொண்டாட்டி புள்ளங்கிற பாசம் உனக்கு இருக்கும். அவங்களுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னடா பிரயோஜனம்? நாம் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நீ மித்ராவுக்காகவும் பையனுக்காகவும் அந்த வீட்டில் அவ்வளோ அவமானப்படுற. மித்ரா இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கா? அவகிட்ட கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். என்னமோ இந்த இடிச்சு வச்ச புளி மாதிரி அப்படியே தானே இருக்கா? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுன்னு தோணுதுடா. சொல்லுவாங்களே, ஏதோ இல்லாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி அந்த மாதிரி இருக்குடா. எனக்கு அது கூட தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் மேம் சார். நான் என்ன மித்ராவை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னா அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு மேம் சார். மித்ராவுக்கும் என் மகனுக்கும் நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. அது அந்த நாகுவால கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும்? அப்படிலாம் விட்டுட்டு வந்தா நான்லாம் மனுஷனே கிடையாது மேம் சார். அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் தான் நான் அங்கே இருக்கேன். இது மித்ராவுக்கும் நல்லா தெரியும். ஒரு மாதம் டைம் கேட்டிருக்கேன். அவளுக்கு இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் விலகிடுச்சுன்னா நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு சென்னைக்கே திரும்பி போயிடலாம். மா ப்ளீஸ்மா, அது வரைக்கும் எங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா.